பெறுவதற்கு மிகவும் அரிதான மனித தேகத்தை பெற்ற நம்மவர்களுக்கு வந்தனம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, வள்ளலார் பேருபதேசத்துல அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வருவார், வந்ததுக்கு அப்புறமா நமக்கு பச்சை திரையை விலக்கி விடுவார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த பச்சை திரை விலகினதுக்கு அப்புறம் நம்ம எந்த நிலையில இருப்போம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கடவுளர்கள் எல்லாம் எந்த நிலையில இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதுக்குள்ள போகலாம். சரிங்களா? ஸோ நீங்க இப்போ பார்க்கிற சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது எப்படி ரெடி பண்ணப்பட்டதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அருட்பெரும் ஜோதி அகவல், அதுக்கப்புறமா திருவருட்பா, அப்புறம் உரைநடை, அப்புறம் பேருபதேசம். ஸோ இதெல்லாம் டேட்டாஸையும் கன்சால்டேட் பண்ணி தான் இந்த சார்ட் ரெடி பண்ணப்பட்டது. சரிங்களா? ஸோ இந்த சார்ட் நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவாக போடுறேன். ஆனால் அது கொஞ்சம் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணணும், அப்போ தான் அது புரியும். ஓகேங்களா? ஓகே, சரி. இப்போ நம்ம இந்த கடவுளர்களெல்லாம் எந்த நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மனிதர்கள், தேவர்கள், சித்தர்கள், முத்தர்கள், ஞானிகள், யோகிகள், இவர்களெல்லாம் எந்த நிலைக்குள்ள அடங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பூதநிலை, கரணநிலை, பிரகிருதி நிலை, மோகினி நிலை, அசுத்த மாயா நிலை. ஸோ இதுக்குள்ளதான் மனிதர்கள் ஆரம்பிச்சு தேவர்கள், சித்தர்கள், முத்தர்கள், ஞானிகள், யோகிகள் வரைக்கும் மேக்சிமம் அசுத்த மாயா நிலைக்குள்ளேயே அடங்கிடுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, பிரம்மா, விஷ்ணு, ருதிரன், ஈஸ்வரன், சதாசிவம், அதாவது ஐவராதிகள், அதுக்கப்புறம் ஓங்கார சக்தி, அதாவது விந்து, அதுக்கப்புறம் சத்தர். ஸோ இவர்களெல்லாம் எந்த நிலைக்குள்ள அடங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அசுத்த மகாமாயா நிலைக்குள்ள வராங்க இவங்கெல்லாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சிவம், அதாவது நாதம், இவர்களெல்லாம் எந்த நிலைக்குள்ள அடங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுத்தமாயா நிலைக்குள்ள அடங்குறாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, சிவமே பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாயா நிலைக்குள்ளதான் வராரு. சரிங்களா? மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ராமலிங்க அண்ணா பேருபதேசத்துல சொல்லியிருப்பாரு இல்லைங்க, அசுத்தமாயா சித்தர்கள் தெய்வத்தின் உண்மையை மறைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா, சுத்தமாயா பெரியோர்களும் இல்லை, சன்மார்க்கமும் இல்லை அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த சார்ட்ல பாருங்க, அசுத்தமாயா சித்தர்கள் இங்க வராங்க, சுத்தமாயா பெரியோர்கள் இங்க வராங்க. அதாவது பாத்தீங்கன்னா, இகவெளியில உள்ள சிவநிலையில உள்ளவர்களை தான் வள்ளல் பெருமான் சுத்தமாயா பெரியோர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதே மாதிரி பாருங்க, அசுத்தமாயா நிலை, அதுக்கப்புறம் சுத்தமாயா நிலை, இன்பிட்வீன்ல தான் அசுத்த மகாமாயா நிலை வருது. இந்த அசுத்த மகாமாயா நிலையில தான் ஐவராதிகளும் ஓங்கார சக்திகளும் சத்தர்களும் இருக்காங்க. ஸோ இந்த நிலையில இருக்கிற சக்தி, சத்தர், சிவம் இவர்களே பாத்தீங்க அப்படின்னா பல கோடி பேர் அப்படிங்கிறது வள்ளலார் அருட்பெரும் ஜோதி அகவல்ல சொல்லியிருக்காரு. சரிங்களா? அதாவது இவர்களுக்குமே நிறைய அண்டங்கள், அதுவே எண்ணில் அடங்காத அண்டங்கள், எண்ணில் அடங்காத சிவநிலையில இருக்கிறவங்க இருக்காங்க. அதே மாதிரி சக்தி சத்தர் நிலைகளையும் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, பராசக்தி, அதாவது பரவிந்து. ஸோ இதுல இருக்கிறவங்க எல்லாம் எந்த நிலையில இருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா, சுத்த மகாமாயா நிலையில இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவர்களோட வெளி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பரவெளி, பரம்பரவெளி, பராபரவெளி அப்படின்னு இது விரிந்து கொண்டே போகும். சரிங்களா? ஸோ பராசக்திக்கு அப்புறம் யார் வரான்னு பார்த்தீங்க அப்படின்னா, பரசிவம் வராங்க, அவர்களுக்கு மேலே பரம்பரம் வராங்க, அதுக்கப்புறம் பறைபரம் வராங்க. ஸோ இவர்களும் இதுக்கு மேலே விரிந்து கொண்டே போவார்கள். இவர்களெல்லாம் எந்த நிலையில் இருக்காங்க அப்படின்னா, சுத்த மகாமாயை கடந்த நிலைகள், அதாவது சர்வ மகாமாயா நிலையில் இவர்களெல்லாம் இருக்காங்க. ஸோ இவர்களுக்கு அடுத்தது யார் வராங்க பார்த்தீங்க அப்படின்னா, திக்ராந்தம், அதிக்ராந்தம், சம்மௌனம், சுத்தம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிதம் வருது. ஸோ சுத்தம், அதிதம், இவர் இந்த வெளிக்குள்ள சில அண்டங்கள் இருக்கு. இதுல யார் பல அண்டங்கள் இருக்கு. இதுக்குள்ள யார் வராங்க அப்படின்னா, பொய்ப்படா சக்தி இருக்காங்க, அப்புறம் மெய்ப்பொருள் கண்ட சத்தர் இருக்காங்க. ஸோ இவர்களெல்லாம் எந்த வெளிக்குள்ள வருவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெருவெளி, பெருசுகவெளி, சித்துருவெளி, பொருளுருவெளி, மெய்ப்பதி வெளி. ஸோ இந்த வெளிக்குள்ள இவர்கள் எல்லாம் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமா என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அருட்பெரும் வெளி இருக்கு. ஸோ அங்கதான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம சிதம்பர ராமலிங்கமும் அங்கதான் இருக்காரு. ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா, நான் ரெண்டா அந்த வெளிகளை பிரிக்கிறேங்க. ஒன்று இகவெளி, இன்னொன்று பரவெளி. சரிங்களா? ஏன்னா பரத்துக்கு ஆப்போசிட் இகம். கரெக்டுங்களா? ஸோ இந்த சிவம், சத்தர், சக்தி இதெல்லாம் நான் இகவெளியா வச்சுக்கிறேன். அதுக்கு பரம், அதாவது பராசக்தி, பரசிவம் இதெல்லாம் பரவெளியா நான் வச்சுக்கிறேன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா, இகவெளியிலுமே ஓங்கார சக்தி இருக்கு, சத்தர் இருக்கு. அதே மாதிரி பரவெளியிலுமே பொய்ப்படா சக்தி இருக்கு, மெய்ப்பொருள் கண்ட சத்தர் இவர்களும் இருக்கிறார்கள். ஸோ வள்ளலார் இந்த சத்தர்கள் என்ன சொல்றாருன்னா, மெய்ப்பொருள் கண்ட சத்தர் பலரும் அப்படின்னு ஒரு பாடல்ல சொல்றாரு. அதாவது மெய்ப்பொருளான
அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை இவர்கள் பார்த்துள்ளார்கள். யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெய்ப்பொருள் கண்ட சத்தர்கள். ஆனா ஆண்டவரை பார்த்துள்ளார்களே தவிர அவர்கள் அருட்ஜோதி ஆகவில்லை. இதுதான் உண்மை. அதுதான் வள்ளலார் ஒரு பாடல்ல என்ன சொல்லுவார்னா, சத்தி சத்தர்கள் எல்லாம் எனக்கு சார்ந்து ஏவல் செய்ய நித்தியே அளித்த இனியனற்றாயே அப்படின்னு பாடல் எழுதியிருப்பாரு. அதாவது சத்தி சத்தர்கள் எல்லாம் எனக்கு ஏவல் செய்து கொண்டுள்ளார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ மேலும் பாத்தீங்க அப்படின்னா வள்ளலார் பல பாடல்ல சொல்லியிருப்பார். திருவருட்பால பெரிய அண்டத்தில் உள்ள பதிகள் எல்லாம் நான் அடைந்த நிலையை பார்த்து வியந்தார்கள் அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. ஏன் அப்படின்னா இது வரைக்குமே யாரும் அருட்பெரும் ஜோதி நிலையை அடையவில்லை, இன்க்ளூடிங் மெய்ப்பொருள் கண்ட சத்தர்களும். ஓகேங்களா? ஸோ இதை நான் எப்படி யாருமே இது வரைக்கும் அருட்ஜோதி நிலையை அடையல அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அருட்ஜோதி நிலையை அடையணும் அப்படின்னா 100% தயவு இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆணவம் 0% ஆகணும். சரிங்களா? ஸோ இதப்படி பார்த்தோம் அப்படின்னா சிதம்பர ராமலிங்கம் அதாவது வள்ளலார் மட்டும்தான் அந்த நிலையை அடைந்தார். அதனாலதான் எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வள்ளலாரை நீ எனது குலத்து முதல் மகன் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ இந்த பாடல் மூலியமாவே நமக்கு நல்லாவே தெரிய வருது வள்ளலார் தான் முதலாக அருட்ஜோதி நிலையை அடைந்தார் என்பது. சரிங்களா? இப்போ நீங்க என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடியே சைவ சித்தாந்த நூல்கள் ஆகட்டும் இல்ல சித்தர்கள் நூலாகட்டும் இவர்களுமே நான் ஆணவத்தை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவத்தை பார்த்தேன், பரசிவத்தை பார்த்தேன் அப்படின்லாம் அவங்களுமே சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அவர்கள் சொன்ன சிவமாகட்டும் பரசிவமாகட்டும் எந்த நிலையில இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுத்த மாயா நிலை இல்லைன்னா சர்வ மகாமாயா நிலை. ஸோ இங்க இருக்கிற சிவத்தையும் பரசிவத்தையும் தான் இவர்கள் பார்த்துள்ளார்கள். ஓகேங்களா? ஸோ இங்க இருக்கிற சிவம் ஆகட்டும் இல்ல பரசிவம் ஆகட்டும் இல்ல பராபர சிவம் ஆகட்டும் இவர்கள் அண்டங்கள் கோடி, அங்க இருக்கிறவர்கள் பல கோடி. சரிங்களா? ஸோ அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த பல கோடி சிவத்துல ஏதோ ஒரு சிவம் இவர்களுக்கு காட்சி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பல கோடி பரசிவமாகட்டும் இல்ல பராபர சிவமாகட்டும் இதுல ஏதோ ஒரு சிவம் இவர்களுக்கு காட்சி கொடுத்து வழி நடத்தியுள்ளார்கள். அவ்வளவுதான். சோ அவர்களை பெற்ற அனுபவத்தை தான் நமக்கு நூல்களா கொடுத்திருக்காங்க. ஆனா அது முடிவான நிலைக்கு நம்ம கொண்டு போகுமானா கொண்டு போகாது. அதனாலதான் வள்ளலார் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, இயல் வேதாகமங்கள் புராணங்கள் இதிகாசம் இவை முதலாம் இந்திர ஜாலங் கடையா உரைப்பார் மயல் ஒரு நூல் மாத்திரம்தான் சாலமென அறிந்தார் மகனே நீ நூல் அனைத்தும் சாலம் என அறிக அப்படின்னு சொல்றாரு. எல்லா நூல்களும் என்ன சாலம்னா என்ன, பொய்யிலேயே பொய் அப்படிங்கிற மீனிங். அதனாலதான் வள்ளலார் எல்லாத்தையும் விட்ட சொன்னார். ஓகேங்களா? வள்ளலார் சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய தடைகள் சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் அந்த சமய நூல்கள்ல நம்ம இன்னுமே லட்சியம் வைத்து கொண்டுதான் உள்ளோம். அப்படி வைத்துக்கொண்டு நம்ம வேற சுத்த சன்மார்க்கின்னு வேற சொல்லிட்டு இருக்கோம். சரி, என்ன பண்றது? சரி வாங்க இப்ப நம்ம போய் எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நமக்கு பச்சை திரையை விளக்கும் போது நம்ம எந்த நிலைக்கு போவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஸோ வள்ளலார் பேருபதேசத்துல பச்சை திரை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, பச்சை திரை 2 வகைப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஒன்று கீழ்பாகத்தில் இருக்கிறது கருமயிர் பச்சை, அதாவது அசுத்தமாயா திரை. மேற்பாகத்தில் உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா பொன்மயிர் பச்சை சுத்தமாயா திரை அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அசுத்த மாயா திரை இகலோக போக லட்சியம் உடையது அப்படின்னு சொல்றாரு, அதாவது இகவெளி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சுத்த மாயா திரை இது பரலோக சாத்தியத்தை உடையது, அதாவது பரவெளி. ஓகேங்களா? மேலும் என்ன சொல்றாருன்னு பாருங்க, இவற்றில் ஆண்டவர் சாதாரணமாக அனுகிரகம் செய்கின்ற போது முயற்சி இல்லாத சாதாரண மனுஷர்களுடைய கீழ்ப்பாகத்தில் உள்ள அசுத்தமாயா என்னும் பச்சை திரை மாத்திரம் நீக்குவார். ஆதலால் கூடிய வரையில் அக்காலத்தில் நாம் அத்திரை நீங்கியவுடன் சுத்தமாய் புனிதர்களாக இருக்கலாமே அல்லது பெற வேண்டியதை பெற்று கொள்ளுகிறதற்கு கூடாது. மேலும் பஞ்சகிருத்திய விபவங்களும் இதர சித்தி முதலியவையும் ஆன்ம அனுபவத்தையும் செய்யவும் பெறவும் கூடாது. பின்னும் நன்முயற்சி செய்தே மேலேற வேண்டியது அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா முயற்சி இல்லாதவர்களுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் விசேஷ முயற்சி உள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்னு பாத்தீங்க அப்படின்னா, கீழ்ப்பாகத்தில் உள்ள அசுத்தமாயா திரையோடு சேர்த்து மேல் பாகத்தில் உள்ள சுத்தமாயோடைய பச்சை திரையும் நீங்கி போயிடும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? மேலும் இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னு பாருங்க, கருமயிர் பச்சை வர்ணமுடைய அசுத்த மாயா திரை நீங்கின பிறகு மற்ற 7 திரைகளும் அதிக விரைவில் நீங்கி போய்விடும். மேலும் இது நீங்கினவுடனே அவன் பஞ்சகிருத்திய முதலாவையும் செய்வான். ஆதலால்
ஒவ்வொருவரும் முயற்சியுடனே இருந்தால் அதற்கு தக்க லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு அசுத்த மாயா திரை நீங்கினாலே பஞ்சகிருத்தியம், அதாவது ஐந்தொழில் செய்யற ஆற்றல் வரும். ஆனா அப்ப நம்ம அதை பண்ணக்கூடாது அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு. மேலும் நன்முயற்சி செய்தே தான் மேலேற வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இது மூலயமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு அசுத்த மாயா திரை நீங்கிச்சினாலே இகவெளியில இருக்கிற பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன், ஈஸ்வரன், சதாசிவம் இவர்கள் செய்கின்ற ஐந்தொழில் ஆற்றல் நமக்கு ஈஸியாவே கிடைச்சிரும். ஓகேங்களா? ஆனா நமக்கு இந்த சுத்தமாயா திரை நீங்கிருச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன ஆவோம்? பறவெளிக்குள்ள என்டர் ஆயிடுவோம். ஓகேங்களா? அப்போ இகவெளியில இருக்கிற சக்தி, சத்தர், சிவம் இவர்களை விட அடுத்த நிலைக்கு நம்ம ஈஸியா போயிடுவோம். ஓகேங்களா? ஸோ இது பிடிக்காமதான் இவர்கள் நிறைய சதிகள் செய்து கொண்டுள்ளார்கள் அப்படிங்கிறத நான் ஒரு காணொலியில் போட்டிருந்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். ஸோ அதில் ஒரு சார்ட் யூஸ் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா முழுமை பெறாத சார்ட், அதாவது அது சில நிலையோடு நின்றுச்சு. ஸோ அந்த சார்ட் ரெஃபரன்ஸ் எடுத்துக்காதீங்க, இந்த சார்ட்டை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன் இகவெளியில் இருக்கிற ஓங்கார, சக்தி, சத்தர் இவர்களுக்கெல்லாம் இது பிடிக்கவில்லை என்றால், இவர்களுமே பார்த்தீங்க அப்படின்னா அசுத்த மகாமாயா நிலையில தான் இருக்காங்க. இவர்களும் இன்னும் ஆணவ மலத்துல தான் இருக்காங்க. ஸோ இதுதான் ரீசன். ஓகேங்களா? ஆமாங்க, இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த விந்து வெளியில இருக்காங்க பாத்தீங்களா, இவர்களோட ஆயுஸ் எவ்வளோன்னு பாத்தீங்க அப்படின்னா 43,200 லட்சம் கோடி. சரிங்களா? ஸோ இவ்வளோ காலமா இகவெளியில இருந்த சத்தியசத்தர்கள் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு நம்ம அவங்கள ஓவர்டேக் பண்ணிட்டு பறவெளிக்குள்ள என்ட்ரானோம் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுதான் மேட்டரிங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இகவெளியில இருக்கிற ஐவராதிகள் ஆகட்டும், இல்லை ஓங்கார சக்தி சத்தர்கள் ஆகட்டும், இவர்களே பார்த்தீங்க அப்படின்னா அசுத்த மகாமாயா நிலையில் தான் இருக்காங்க. அதே மாதிரி இகவெளியில் இருக்கிற சிவம் அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா சுத்த மாயாதில் தான் இருக்காங்க. ஸோ இவர்களே பறவெளிக்குள்ளே என்ட்ராகணும் அப்படின்னா இவர்களுக்கே சுத்தமாயா திரை நீங்கினா மட்டும்தான் இவர்கள் அந்த வெளிக்குள்ளே என்ட்ரு ஆக முடியும். ஆனால் நம்ம எவ்வளோ லக்கின்னு பாருங்க, அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வராரு, நமக்கு திரையை நீக்கி விட போறாரு. அப்போ நம்ம எவ்வளோ லக்கி, நம்ம டைரக்டா பறவெளிக்குள்ள என்ட்ராக போறோம். ஓகேங்களா? இதனால தான் சொன்னாரு வள்ளலார், பெரிய லாபத்தை பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா? அது இதுதான். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா வள்ளலார் ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாருங்க, அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தடைவித்திட அவரும் இகத்தே பரத்தே பெற்று மகிழ்ந்திடதற்கென்றே என்னை இந்த யுகத்தை இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. ஸோ இந்த பாடல்ல பாருங்க வள்ளலார் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இகத்தை பரமாக்குவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதுதாங்க இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா பச்சை திரை விளங்கிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பறவெளியில் இருக்கிறவங்களோட கான்சியஸ் நமக்கு வந்துடும். ஸோ நமக்கு அந்த கான்சியஸ் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? இந்த இகம், அதாவது நம்ம பூமி பறவெளிக்கு ஈக்குவலாக ஆயிடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாடலோட மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஸோ இப்படிதான் இந்த இகத்தை பரமாக்குவேன் அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி வழக்கத்தில் இருந்த மந்திரங்கள் அம், அங், சிங், வங், மங், சிவா, வசி, ஓம், ஹரி, சச்சிதானந்தம், பரிபூரணம், சிவாய வசி, சிவாய நம, நமசிவாய, நாராயணாய நம, சரவண பவாய நம, இந்த மந்திரங்களை வைத்து, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஓம், சிவாய நம, நமச்சிவாய, ஸோ இந்த மந்திரங்கள் வைத்து அடிப்படையாக வந்த நூல்கள் எல்லாமே நமக்கு மேக்சிமம் பறவெளியில் இருக்கிற நிலைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாமே தவிர அந்த வெளிக்குள்ளே போய் அங்கே இருக்கிற பரசிவமாக கூட நம்மளால் ஆக முடியாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் யார் எடுத்துக்கலாம் அப்படின்னா திருமந்திரத்தை எழுதுனா திருமூலரை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அவர் மேக்சிமம் பறவெளி வரைக்கும் போயிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பறவெளியில் இருக்கிற நிலைகள் எல்லாம் பார்த்துருப்பாரு. ஆனால் அவர் பரசிவம் ஆனாரானா இல்லை. அவர் எந்த நிலை அடைந்தார்னா சதாசிவ நிலை தான் அடைந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ பார்த்துக்கோங்க, வள்ளலார் கூறுகின்ற சுத்த சன்மார்க்கமும் அவர் கொடுத்த அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரம் நம்மளை டைரக்டா அருட்பெரும் வெளிக்கு கூட்டிட்டு போயிருது. சரிங்களா? ஸோ இதனால தான் எதுலையுமே லட்சியம் வைக்க வேண்டாம் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொன்னாரு. மேலும் பாத்தீங்க அப்படின்னா பறவெளியில இருக்கிற பரசிவம் அந்த நிலையில இருக்கிறவங்களுக்கே ஒரு காலத்தில் அழிவு உண்டு. அவர்களுமே அனித்தியம்தான். அவர்களை அணுக பயன்படுத்தும் மந்திரங்களும் அனித்தியம்தான். இதை நம்ம பெருமானார் உரைநடையில தெளிவாகவே சொல்லியுள்ளார்.
அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சித்தர்கள் நூல்கள்லையும் அதுக்கப்புறம் திருவாசகம் திருமந்திரம் இந்த மாதிரி சமய நூல்கள்லையும் ஜோதின்னு வருதே. இது எந்த ஜோதியை வந்து மீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் பறவெளிக்குள்ளே இருக்கிற பரசிவத்தை தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பரசிவத்துக்கோ கை கால்கள்லாம் இருக்காது. ஸோ அந்த நிலையில் இருக்கிறவங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோதியாக தான் இருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாம், உனக்கு எப்படி தெரியும் அவங்க வந்து அருட்பெரும் ஜோதியை சொல்லலை அப்படிங்கிறது. கண்டிப்பாக அவர்கள் வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை சொல்லலை. இது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருவாசகம் திருமந்திரம் இல்லை சித்தர் நூல்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிவாய நம சிவாய ஓம் இந்த மந்திரங்களை வச்சு தான் அவர்கள் வழிபட்டுள்ளார்கள் இறைவனை. ஸோ அந்த மந்திரங்கள் எந்த வெளி வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பராபர வெளி வரைக்கும் தான் போயிருக்கு. ஸோ இதை வச்சே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இவர்கள் சொன்ன ஜோதி வந்து பரசிவ நிலையில் இருக்கிறவங்கள தான் வந்து ஜோதியாக சொல்லி உள்ளார்கள். ஓகேங்களா? இதற்கு இன்னொரு சான்று பார்த்தீங்க அப்படின்னா வள்ளலார் ஒரு கடிதத்தில் சொல்லியிருப்பாருங்க, எந்த யோகியரும் எந்த ஞானியரும் எந்த கடவுளர்களும் இதுவரைக்குமே வந்து தனித்தலைமை பெரும்பதியான அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை பார்த்ததில்லை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. ஸோ இதுமே வந்து ஒரு ப்ரூஃப் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வந்து நம்ம பச்சை திரையை நீக்கும் போது நம்ம எவ்வளோ பெரிய நிலைக்கு போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மிகப்பெரிய லாபத்தை அடைய போகிறோம். சரிங்களா? அதனால நம் எல்லாவரும் நன்முயற்சியில் இருப்போம். சுத்த சன்மார்க்கத்திற்கு தடைகளான சமய மார்க்கங்களாகட்டும் யோக மார்க்கங்களாகட்டும் மற்ற எல்லா மார்க்கங்களாகட்டும் ஸோ எதிலையுமே நம்ம வந்து லட்சியம் வைக்க வேண்டாம். வைத்தீர்கள் என்றால் ஆண்டவர் வருகின்ற போது அடைய வேண்டிய பெரிய லாபத்தை அடைய மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கிறேங்க. நம்ம இன்னொரு காணொலியில் பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. சுத்த சன்மார்க்கம் உலகெல்லாம் பரவுக.